இப்போ மனம் பண்படலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சார். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகலை நேர பெற. யாருக்குள்ளே என்ன இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது சார். ரொம்ப பயமாக இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலையில். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கிருதயுகத்தில் 2 உலகத்துக்கு சண்டை நடந்தது, திரேதாயுகத்தில் 2 நாட்டுக்கு சண்டை நடந்தது, துவாபர யுகத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே சண்டை நடந்தது, கலியுகத்தில் ஒருத்தனுக்குள்ளே சண்டை நடக்குது. வாசல் வரைக்கும் வரோம், போகலாமா வேணாமா, அவன் இருப்பானா இருக்க மாட்டானா, பஸ்ஸு கிடைக்குமா கிடைக்காதா, இடம் கிடைக்குமா கிடைக்காதா, அரை மணி நேரம் பயணத்துக்கு அவ்வளோ கேள்வி கேட்டுங்கிறான் உள்ளுக்குள்ளே. சரி நாளைக்கு போய்டும் வீட்டுக்குள்ளே போடுறான். ரொம்ப வருத்தமானது. அதான் கலியுகம், அதான் கலியுகம் சார். ஒரு 2 மாதத்துக்கு முந்தி கோர்ட்டில் ஒரு விசாரணைக்கு வந்தது. ஒரு டைவர்ஸ் கேஸ், விவாகரத்து கேஸு. ஜட்ஜையா சொல்கிறாரு, குற்றவாளி கூண்டில் நிற்கிறோன்னு பார்த்து, டேய் சேர்ந்து வாழுங்கடா, அந்த பாவத்தை ஏன்டா என்கிட்ட விட்றீங்க, 10 வருஷமாக இருந்தீங்களே சேர்ந்து வாழுங்க, முயற்சி பண்ணுங்கன்னார். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு முடியல. எஜமா நீ பிரிச்சிரு, நான் ஒரு முடிவோடு தாங்கிறேன். சரி நான் ஜட்ஜ்மெண்ட்டு எழுதுகிறேன் கேளு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன இருக்குது எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை இருந்தார், அடுத்த மாதத்துலேருந்து உன் சம்பளத்தில் ஜீவனாசமாக அந்த அம்மாவுக்கு நீ ஒரு பாதி சம்பளத்தில் கொடுக்கணும் அப்படின்னாரு. சார் அவன் குற்றவாளி கூண்டில் நின்றுனே கலகலன்னு சிரிக்கிறான். ஜட்ஜிக்கே இவ கேட்டுட்டு வருத்தப்படுவான்னு நினச்சா இப்படி சிரிக்கிறானே ஏண்டான்னாரு. 10 வருஷமாக முழு சம்பளத்தையும் கொடுத்துங்கிறேன் மஜமா, வர மாதத்துலேருந்து அரை சம்பளமாவது எனக்கு மீறுதேன்னு ரொம்ப மகிழ்ச்சி ஆகுது. இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு நீங்கள் கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சால் 5 வருஷத்துக்கு முந்தைய நான் கேஸ் போட்டிருப்பேன். ஜட்ஜையாக்கே ஒரு கவலை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குமா? இப்போ நம்ம பாருங்கள், உண்மையிலே சொல்கிறேன், யாருக்குள்ளே என்ன இருக்குது என்ன சிந்தனை இருக்குதுன்னு யாருக்கு சார் தெரியும்? இன்று ஒரு தகவல் பிரமாதமாக போச்சு, இந்த தமிழ்நாடு முழுவதும் போச்சு இல்லையா? இன்று ஒரு தகவல். எங்கள் ஐயா வணக்கத்திற்குரிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், ஐயாவர்களோடு நிறைய பயணம் பண்ணுறேன். அவர்களோடு நான் பயணம் பண்ணும்போது அந்த பாக்கியத்தை நான் பெற்றேன். அந்த பக்குவத்தை நாம் நிறைய பெறணும்னா அந்த நூல்கள் தான் சார் நமக்கு வேணும். நிறைய படிக்க சொல்லுங்கள் பிள்ளைகளை. பாடம் படிக்கிறது என்பது ஒரு அறிவு, அவ்வளவுதான், மார்க் வாங்கலாம். ஆனால் மதிப்பு வாங்கிறதுக்கு நிறைய நூல்களை படிக்கணும். மதிப்பு வாங்கிறதுக்கு நிறைய நூல்களை படிக்கணும் சார். நிறைய நூல்களை படித்து பக்குவப்பட்டவங்களுக்கு தான் சார் மகிழ்ச்சியாக பேச முடியும், அடுத்தவனை மகிழ வைக்கவும் முடியும், அடுத்தவர்களை மகிழ வைக்க முடியும். இன்னும் கூட சொல்கிறாங்க 2 படி, அவமானங்களை கூட வெகுமானங்களாக ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவமும், தாக்குதலை கூட தாங்குதலாக ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவமும் ஏகப்பட்ட நூல்களை உள்வாங்கிய அறிஞனுக்கு மட்டும்தான் அது சாத்தியமாகும். நீங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய பக்குவம் சார், எவ்வளோ பெரிய பக்குவம். ஆபிரகாம் லிங்கன் தாக்கப்பட்ட போது என்ன சொன்னார்? அவரை தாக்கி பேசிய போறது என்ன பண்ணார் பாராளுமன்றத்தில்? அதற்கு எப்படிப்பட்ட பொறுப்பான பதிலை கொடுத்தார்? என்ன கேலி பண்ணா? மிட்டாதாரர்கள் மிராசுதாரர்களும் அந்த பாராளுமன்ற உறுப்பினராக வந்து அங்கே அலங்கரித்துக் கொண்டிருந்த போது, இவர் அதிபராக உட்கார்ந்த போது, உன் தந்தை தைத்து கொடுத்த செருப்பு உறுதியாக இருக்கிறது என்று ஏளனம் செய்தார்கள். கோபப்படவில்லை ஆபிரகாம் லிங்கன், அதைவிட என் ஆட்சி உறுதியாக இருக்கும் என்று சொன்னார். இதுதானே அந்த மன வலிமையை எது தந்தது? அதனால்தான் தன்னுடைய மகனையை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிற போது அந்த ஆசை, இந்த பிரின்சிபாலுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தார் ஆபிரகாம் லிங்கன். இது வரலாறு. என்ன கொடுத்தாரு தெரியுமா? என்னுடைய பிள்ளைக்கு தோற்கவும் கற்றுக் கொடுங்கள், தோல்வியின் வலி அவனுக்கு தெரிந்தால்தான் வெற்றியின் பெருமை அவனுக்கு புரியும் என்று சொன்னார். எப்படிப்பட்ட அப்பா, எப்படிப்பட்ட பெருமை! சாதாரணமானது இல்லைங்க. நூல்களின் சரித்திரம் என்பது தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் ரொம்ப அற்புதமான மனிதர். அவர் மாதிரி ஒரு பக்குவப்பட்டவர் ஐயாவும் அவங்களும் நம்முடைய பத்மஸ்ரீ தமிழறிஞர் சாலமன் பாப்பே அவர்களும் ஒரு சிகரத்தை தொட்டவர்கள். இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கு பெருமை சேர்த்து வந்த பெருமைக்குரியவர்கள். யாமறிந்த புலவனிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல், பூமிதனில் ஆங்கனும் பிறந்ததில்லைன்னு சொன்ன மாதிரி இந்த 3 பேரை நாம் சமநிலைப்படுத்தி பார்க்கலாம். அவ்வளோ பெரிய பெருமைக்குரியவர்கள். அந்த மகானோடு நான் ஒரு 7 ஆண்டுகள் பயணம் பண்ணியிருக்கிறேன். அற்புதமான பக்குவம் யா. திருவொற்றியூர் கார்வரண்டத்தில் போய் நானும் அவரும் பேசிட்டு வெளியில் வரோம். அந்த எம்டி வந்து எங்களுக்கு கவர் கொடுக்குறாரு. எனக்கு ஒரு கவரை கொடுத்தார், நான் வாங்கிக்கிட்டு, நீ வாங்கிக்கப்பான்னார். அவருக்கு ஒரு கவரை கொடுத்தாரு, கோவப்பட்டார் சார். நான் கேட்டேனா உன்ன இதை வாங்க மாட்டேன் தானே முதல்ல சொன்னேன், இந்தா
இந்த முகவரிக்கு நீ இந்த அரிப்பிடு இந்த பணத்தை அப்படின்னார். நான் கூடவே இருக்கிறேன், ஆவுடைய பொண்ணு கூட இருக்கிறார், 2 பேர் தான். இந்த முகவரிக்கு இந்த பணத்தை அனுப்பிடுன்னார். ஒரு பையன், ஏழை பையனுக்கு கொடுத்துட்டார். வெளியில் வந்தார். சார், நான் சும்மா இருக்க மாட்டேனே. ஏங்கய்யா, அந்த ஆள் அனுப்புகிறான்னு தெரியுமா உங்களுக்கு, அனுப்பாத வச்சுக்கிறான்னு தெரியுமான்னு. அது ஏன் சந்தேக புத்தி. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா, நாமளாக இருந்தால் யோசிப்போம், ஆமாம் எதுக்கும் போய் கவரை வாங்கின்னு வந்துடுவோன்னுவோம். ஆனால் அவர் என்ன தெரியுமா சொன்னார், அனுப்புனா அவன் மனுஷன், அனுப்பலைன்னா இவன் ஏழை. பக்குவப்பட்ட மனிதனுக்கு தான் சார் இந்த வார்த்தை வரும். சாதாரணமாக வந்துருமா? வரவே வராதுங்க. எவ்வளோ பெரிய சிகரத்தை தொட்டமா மனிதர் சார். மடிப்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அவருடைய வீடு. காலையில் 7 மணிக்கு, அப்போல்லாம் ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை செய்கிறார். காலையில் 7 மணிக்கு ஃபோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் ரொம்ப எளிமையாக வாழ்ந்தவர். வீட்டுக்குள்ளே போய் 7 மணிக்கு பார்த்துட்டேன், பேசிகிட்டே இருந்தார். தம்பி நம்ம வேலைக்கு போகிறதுக்கு நேரமாக போச்சுப்பா, பஸ்ஸு ரயில் தயாராக இருக்கும்பா, அதை விட்டாக்க நேரம் ஆகிடும்னு சொல்லி வான்னு சொல்லிட்டு 2 பேரும் பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க. அவர் ஏறுற பஸ்ஸில் போய் போகிறதுக்கு நான் ஏற்றி விடுறதுக்காக நான் கிட்ட போகிறேன். ஏற்கனவே பஸ்ஸில் ஏறி உட்காந்து இன்னொரு பஸ்ஸில் இருக்கிறவன் இறங்கி ஓடி வந்து அவரை பார்த்துட்டு, தெய்வமே உன் நிகழ்ச்சினா எனக்கு உயிருன்னா. ஐயா கேட்டார், டெய்லி கேட்பேன்னார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஆரம்பிப்பே, என் கம்பெனிக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு ஓடி வந்துடுவேன்னா. இப்படி ஒரு பாராட்டை அவனாவது சொல்லுவானா? அவன் போன உடனே ஐயா சொல்கிறாரு, ஒருத்தனை கம்பெனிக்கு அனுப்புறதுக்கு நான் காரணமாக இருக்கிறேன் பற்றியா தம்பின்னார். சார், கோபத்தை கூட குணமாக்கி கொள்ளுகிறவனுக்கு ஞான நூலாசிரியனாகத்தான் முடியுமே தவிர சாதாரண மனிதனால் அது சாத்தியமாகாது. கோபப்படுவோம் நம்ம. எப்படி சொல்லுவேன், ஏதா சொல்லுவேன். வாழ்க்கையில் இதெல்லாம் படிக்க தான் சார் நமக்கே ஒரு பக்குவம் வருது.